welcome to show about the DC Boromon and Mr. from the welcome back to my channel. So Kingdom படத்துல இருந்து அடுத்த சிங்கிள் வந்துருச்சு அண்ணா அந்தேனே அப்படினு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கு. தமிழ் வெர்ஷன் வரும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தமிழ் வெர்ஷன் வர மாதிரி தெரியல. இப்போதைக்கு தெலுங்கு மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ணா தம்பி பாசம் அண்ட் ஐ பிலீவ் அண்ணனுக்கு ஏதோ ஆயிரும்னு நினைக்கிறேன். சத்யதேவ் பிரதர் தான் அண்ணன் கேரக்டர் ப்ளே பண்றாரு. ஸோ ஐ திங்க் ஏதோ நடந்துரும்னு நினைக்கிறேன். அதனால தேவர்கொண்டா பிரதர் பிகம்ஸ் ஈவன் மோர் வைல்டர் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் எனக்கு என்னமோ வேற லெவல் சாங் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 4-2 நிமிஷம் சாங் பை அனி ப்ரோ. கொஞ்சம் நிதானம் பொறுமையாக கேட்கலாம் நினைக்கிறேன். லுக்ஸ் லைக் அ மெலடி. ஸோ செக் அவுட் பண்ணலாம் சொன்ன பட் போர் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. So let's get started with Anna Antene lyrical video. Here we go. அவரே பாடிட்டாரா? చిన్నతనమే మైపోయే నన్ను వదిలే నీదే చేయే అంత కలలాగే కరిగే కథ కథలకాగే అందమైన గూడే చెదిరే కష్టం వచ్చినా ఇంకో వైపే కంటి రెప్పలా కాసే కాపే కొన్ని గుర్తులేవో మిగిలే విధి ఎరగదు జాలే చిన్ని గుండె నాదే పగిలే అన్నా అంటేనే ఉన్నానంటూనే చిన్నోడి కోసం నిలబడతావే అన్నా అంటేనే ఉన్నానంటూనే చిన్నోడి కోసం ஒரு அண்ணன் எல்லாத்துக்கும் இருந்தான்னா தம்பிக்காக என்ன வேணா பண்ணுவான் அப்படின்னு சொல்றாங்களா? ஐ டோன்ட் நோ. ஐ திங்க் ஐம் அண்டர்ஸ்டாண்டிங் இட் பட் ஐம் நாட் ஷுவர். நல்லா கன்சிடர் பண்ணி வந்தா வரும். நைஸ் 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 நைஸ். I just understood the lyrics. Subtitle இருக்கா? చిన్నోడి కోసం నిలబడతావే అన్నా అంటేనే ఉన్నానంటూనే చిన్నోడి కోసం కలబడతావే చిన్నతనమే செம்மையா இருக்கு. నన్ను వదిలే నీదే చేయే అంత కలలాగే కరిగే కథ కథలకాగే అందమైన அழகா இருக்கு அழகா இருக்கு. அழகா இருக்கு, ரொம்ப கியூட்டா இருக்கு சாங். Beautiful song. அழகா இருந்துச்சு. வாவ். ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு சாங் அண்ணன் தம்பிக்காக அந்த மாதிரி.
ஐ விஷ் ஐ அண்டர்ஸ்டுட் த லிரிக்ஸ். இதுதான் நான் தமிழ் வெர்ஷன் வெயிட் பண்ணுறது. லிரிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் கொஞ்சம் கொஞ்சம் தான் புரிஞ்சுது. தெலுங்கு இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்குது எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. பட் நெவர்தலெஸ் த லிரிக்ஸ் சவுண்டட் பியூட்டிஃபுல், ஸோ இட் ஷுட் பி பியூட்டிஃபுல் தான் தோணுது. அண்ட் அண்ணன் தம்பி பாசங்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப எப்படி சொல்கிறது பியூரஸ்ட் ஃபார்மில் வந்துட்டு லிரிக்ஸ் விழுந்திருக்குன்னு தோணுது. பட் விதவுட் பீங் வெரி 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 அப்படி ரொம்ப போயிட்டுக்கு அப்படி இல்லாமல் யதார்த்தமாக இருந்திருக்கும்னு என்னோட கெஸ். லெட் மீ நோ இஃப் இட்ஸ் கரெக்டாக ராங் சொல்கிறேன். பட் எனக்கு என்னமோ சத்யதேவ் பிரதர் சூப்பராக நடிச்சிருப்பாரு. அவர் விஜய் தேவரகொண்டா பிரதர் டுகெதர் அஸ் பிரதர்ஸ் ஆர் லுக்கிங் லைக் ஒரு மாதிரி ஒரு பக்கம் வந்து லைக் பிரதர்ஸ் இன் ஆர்ம்ஸ் மாதிரி இன்னொருத்தனை விட்டே கொடுக்க மாட்டாங்க, என்னாலும் பரவாயில்லங்கிற ஜோனில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆஸ் த க்ரோ அப் ஆல்சோ இட் வில் பி லைக் தட் ஒன்லின்னு தோணுது. அண்ட் ஒரு பெரிய பெரிய விஷயங்களுக்காகவும் அவங்க போராடுவாங்க டுகெதர் அப்படின்னு நினைக்கிறேன். நோ மேட்டர் வாட் தேர் வில் பி டைம்ஸ் வேர் ப்ராபப்ளி விடி பிரதர் வில் டிசப்பாயிண்ட் ஹிம்னு தோணுது. சத்யதேவ் பிரதர் ஏதோ சில விஷயங்கள் பிகாஸ் சில ஷாக்கிங் லுக்ஸ்லாம் பார்த்தேன், ஒரு மாதிரி ஷாக் ஆகி பார்க்குற மாதிரிலாம் பார்த்தேன். பட் அகெயின் சம்ஹவ் தில் டாக் அண்ட் கம் இன் டு டேர்ம்ஸ் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ நோ மேட்டர் வாட் வி நாட் கிவிங் அப் ஆன் ஈச் அதர் அப்படி ஒரு பிரதர்ஹுட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தட் இஸ் ஒன் திங். அண்ட் மியூசிக் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங், பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. வாய்ஸ் ஆல்சோ அனி ப்ரோ சொல்ல வேணும். பட் ஆனால் எனக்கு ஒன்று தோணுச்சு, எனக்கு மட்டும் தான் தோணுச்சா இல்லை ஃபஸ்ட் டைம் கேட்கறதா அப்படி தோணுச்சு. அதில் இந்த ஸ்டான்ஸா நடுவில் பாடின ஸ்டான்ஸா வந்துட்டு வாஸ் இட் டூ ஹை ஃபார் அனி ப்ரோ பிகாஸ் ஹி ஆக்சுவலி கேன் சிங் ஹை. பட் இதில் கொஞ்சம் ஸ்ட்ரெயின்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு வாய்ஸ். எனக்கு ஏன்னு தெரியல, மேபி அது ஏதாச்சும் எஃபெக்ட் மாதிரி ஆட் பண்ணாங்களா இல்லை அது அப்படி தான் டிசைனே பண்ணதான்னு தெரில. எனக்கு ப்ரோக்ராம் பண்ணும்போது அப்படி தான் வரணும்னு ப்ரோக்ராம் பண்ணதான்னு தெரியல. பிகாஸ் ஸ்டார்டிங்கில் கேட்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வாய்ஸ் விழுகுது அண்ட் கடைசியில் போகும்போது பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நடுவுலையும் ரொம்ப அழகாக பாடியிருக்காரு. பட் ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆன மாதிரி தோணுச்சு. வாஸ் இட் டூ ஹை ஃபார் அனி ப்ரோ? ப்ராப்ளி இன்னொருத்தர் யாராச்சும் ரொம்ப ஹை பாடுறவங்க இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அகேன் ஐம் டெல்லிங் யூ, அனி ப்ரோ கேன் சிங் சூப்பர் ஹை சாங்ஸ். பட் சம்வேர் I don't know, I felt a little strain in the voice, illa strain how the song output vanducha illa enakku da apdi thonucha, was I mistaken, I do not know. So it's all my feeling right now. First time ketona, but maybe second time kekkumbodhu illa correct ah irukku apdi thonalam, solla mudiyadhu theriyadhu. So that's the only thing that I found a little concerning for me on the first go. Okay, I'll go back and listen to this because this is definitely worth listening to it many more times. So kekkumbodhu maybe set aayironu nenikiren. But yeah, nevertheless koreyum solla mudiyadhu, it was beautiful. It just fell in place. It was just beautiful. And sonna mari annan thambi song indha mari onne after a very 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 long time. So did anything come in between? I don't know, I don't remember exactly. Ido vencha ivlo it was very பார்க்கும்போதே poetic-ஆ இருந்துச்சு. It was beautiful. So yeah, I loved it. This is my reaction for Anna Antene lyrical video from Kingdom. உங்க thoughts என்னங்க? அது மறக்காம comment section சொல்லுங்க. வீடியோ முடிச்சுக்க பாருங்க. கூடி சீக்கிரம் சந்திக்கிறேன். மறக்காம பண்ணிடுங்க. Okay, thank you so much for watching. Now I'm signing off. Take care and peace.